இல்லை பிரதர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல விஜய் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு, அதையே நான் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன். ஏன்னா அவர் எதையுமே சொல்கிறதே இல்லை. எதையாச்சும் எப்போ சொன்னார், தொடர்ந்து கடைசியாக எப்போ சொன்னார், மாநாடு ஒரு தரம் வந்து பேசுகிறாரு, அதுக்கப்புறம் திருப்பி கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கிறாரு. திருப்பி அடுத்த மாநாட்டுக்கு தான் அவர் வருவார். அப்போ அதே டெம்ப்ளேட் ஸ்பீச்சை தான் அவர் சொல்ல போகிறாரு. இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் இது வரைக்கும் குரல் கொடுத்ததில்லை. கேரளாவில் கிறிஸ்துவர்களை ஏதோ ஒரே ஒரு சம்பவத்தில் அடித்தாங்கன்னு அவர் கட்சியிலேருந்து அறிக்கை வந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகளை நான் இப்போ வருஷப்படுத்தி சொன்னேன்ல, ஆசிரியர், செவிலியர், அரசாங்க ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், இன்னும் வரிசை நிறைய, அதில் எதுக்குமே அவர் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசலை. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து போய் மனு கொடுத்தாரு, பேசலை. ஒரு புலம்பெயர்ந்த ஒரு பீகார் ஃபேமிலி நேற்றுக்கு வந்து ஒரு கொடூரம் அவங்களுக்கு அரங்கிருக்கு, அதை பற்றி பேசலை. பள்ளிக்கூட மாணவன் பையில கஞ்சாவை கண்டுபிடிக்கிறாங்க, அதை பற்றி பேசலை. ஆதவர்ஜனா பேசுகிற அளவு கூட விஜய் பேசுறது இல்லை. ஸோ தெரியலங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மௌனமாக இருந்து சைலண்டாக விக்ட்ரியெல்லாம் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் செஞ்சார், வேற யாரும் எம்ஜிஆர் கிடையாது. புது கட்சியில் இளைஞர்கள், விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க, வாங்குவாங்க. போட்டி போடணும், நல்லது. ஜனநாயகத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக வரவேற்பை தருகிறோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் விருப்ப மனு வாங்குறவங்க எல்லாரும் மனுவை தாக்கலும் பண்ண போகிறதில்ல, தாக்கல் பண்ணுறவங்க எல்லாரும் போட்டியும் போட போகிறதில்ல, போட்டி போடுறவங்க எல்லாரும் ஜெயிக்கவும் போகிறதில்ல. ஜனநாயகத்தில் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு, மக்கள் வெளியே வந்து ஓட்டு போடுறது மட்டும்தாங்க கணக்கு, அதை நோக்கி மட்டும்தாங்க இலக்காக இருக்கணும். ஜனநாயகன் படத்தை பற்றியா? ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன், கங்கனா ரனௌத் வந்து ஒரு படம் எடுத்தாங்க, எமர்ஜென்சின்னு பேர். அது வந்து முழுக்க எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கையை பற்றின ஒரு இது படம். அதில் வந்து பாஜகவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பான கருத்தும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவங்க சிட்டிங் எம்பி. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அவங்களோட படத்துக்கு 4 மாதம் சென்சாரில் பிரச்சனை வந்து டிலே ஆகி செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அவசரப்பட்டு தயாரிப்பாளர்கள் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனால் சட்டம் தன் கடமையை செய்யும், ஆனால் உடனடியாக செய்யாது. அதுக்குன்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அதுக்குன்னு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும். அந்த தப்பைத்தான் ஜனநாயகன் தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அது வந்து மத்திய அரசு கையில் இல்லைங்க. கோர்ட்டு கண்டிப்பாக மத்திய அரசு கையில் இல்லை. கோர்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எந்த ஒரு அரசாலும் முடியாது, முடியவும் கூடாது. கோர்ட்டில் இருக்கிற விஷயத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து கோர்ட்லேருந்து அவங்க கேஸை வாபஸ் வாங்கிட்டு திருப்பி சென்சார் போர்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நியாயம்.